அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தவளைகள் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒருவன், தாவு என்று சொன்னால் தாவும்படி பழக்கியிருந்தான் தவளையை. ஆராய்ச்சியில் ஒரு காலை வெட்டிவிட்டு தாவு என்றான். தாவியது. இரண்டாவது காலையும் வெட்டிவிட்டு தாவு என்று கூறினான். வலியோடு தாவியது. மூன்றாவது காலை எடுத்து தாவு என்றான். மிகுந்த வலியோடு தான் தன் ஒரு காலை கொண்டு தாவியது. நான்காவது காலையும் எடுத்து விட்டான். அப்பொழுது நகர முடியாமல் பரிதாபமாய் படுத்து விட்டது. மறுபடி தாவச் சொல்லி கத்திக்கொண்டே இருந்தான். அதனால் அசைய முடியவில்லை. தன் ஆராய்ச்சி முடிவை இப்படி எழுதினான். 4 கால்களையும் வெட்டி எடுத்து விட்டதால் தவளைக்கு காது கேட்காது என்று. இப்படிதான் சிலர் புரிதல்களும் வாழ்க்கையில் உள்ளது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 92:6 மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற கோபம், பொறாமை, எரிச்சல், தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களும் மிருக குணம் உள்ளது. நம் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாதிருந்தால் நாம் மூடனாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது அவரோடு கூட 2 கள்வர்களை அறைந்தார்கள். அதில் ஒருவன் தன்னுடைய கடைசி நிமிடங்களில் தன் தவறுகளை உணர்ந்து இயேசுவிடம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் மற்றொருவன் தன்னுடைய துர்க்குணத்தால் தன் ஆத்தும ரட்சிப்பை இழந்து போனான். மூடன் தனக்கு வரும் ஆபத்தை உணராதிருப்பான். நாமும் நம்முடைய துர்க்குணத்தை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.